வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் நாம தினமும் சாப்பிடும் மீல் மேக்கர் அல்லது சோயா சங்க்ஸ் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதன் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போகோம். மீல் மேக்கர் என்பது சோயாபீனில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு புரோட்டீன் ரிச் உணவு. இத டெக்ஸ்ட்ரேட் வெஜிடபிள் புரோட்டீன் டிவிபி என்று கூட அழைப்பாங்க. சைவ சாப்பாட்டில் மீலுக்கு மாற்றாக புரோட்டீன் தர்றதால இதுக்கு மீல் மேக்கர்னு பேர் வந்தது. சோயாபீனை முதல் தரமான நிலையில் சுத்தம் பண்ணி தரம் பார்த்து வகைப்படுத்துவாங்க. சோயாபீனில் சுமார் 18 முதல் 20% வரை ஆயில் இருக்கிறது. அதை சோயா ஆயில் எடுக்க எக்ஸ்பெல்லர் அல்லது சால்வண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலம் பிரித்தெடுப்பாங்க. ஆயில் எடுத்த பிறகு மீதமாக இருக்கும் பொருள்தான் டிஃபெட்டட் சோய் ஃப்ளூர். இந்த மாவை பெரிய எக்ஸ்ட்ரூடர் மெஷின்ல 140°C முதல் 160°C வெப்பத்தில் வைத்து அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தத்தால மாவு எக்ஸ்பேண்டட் ஷேப் ஆகி நமக்கு தெரிஞ்ச உருண்டை வடிவான அல்லது துண்டுகளான வடிவம் கிடைக்கும். இந்த வடிவங்களை ட்ரை செய்யறாங்க. இந்த ட்ரையான பிறகு கிடைக்கிறதே மீல் மேக்கர், சோயா சங். அப்புறம் இத பேக் செய்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வெஜ் மற்றும் 100% பிளான்ட் புரோட்டீன். 100 கிராமுக்கு 50 முதல் 52% வரை புரோட்டீன் உள்ளது. சைவ உணவில் மிகச்சிறந்த புரோட்டீன் சோர்ஸாக இந்த மீல் மேக்கர் உள்ளது. ஆயில் எடுத்துவிட்டதால் இது மிக குறைந்த கொழுப்புடன் இருக்கும். வெயிட் லாஸ் டயட்க்கு பெர்ஃபெக்டாகவும் உள்ளது. சிறிதளவு சாப்பிட்டால் கூட நன்றா பசியை அடக்கிவிடும். டயட்டிங்க்கு அதிகம் உபயோகப்படுத்துறாங்க இந்த மீல் மேக்கரை. ஜிம் போகிறவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பொதுவா எல்லாருக்கும் மஸ்டல் பில்ட் அண்ட் ரெகவரிக்கு உதவும். அது மட்டும் இல்லைங்க, இதில் ஐரன், கால்சியம், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நல்ல அளவில் இருக்கிறதுனால இரத்த சோகையை குறைக்கவும் இது உதவுது. இப்போ சிலர் கேட்கும் ஒரு காமனான கேள்வி என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கு மீல் மேக்கர் சாப்பிடுவதால் ஏதேனும் தீமைகள் இருக்குதா? உண்மையில் சரியான அளவில் எடுத்தால் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. பெண்களைப் பொறுத்தவரை சோயாவில் உள்ள ஃபைட்டோ எஸ்ட்ராஜன் காரணமாக மிக அதிகமாக சாப்பிட்டால் பீரியட் சைக்கிளில லேசான மாற்றம் வரலாம். பிசிஓஎஸ் உள்ளவர்கள் வீக்ல 2 முதல் 3 முறை மட்டும் எடுத்துக்கணும். ஆண்களைப் பொறுத்தவரை இணையத்தில் சொல்வது போல டெஸ்டோஸ்டிரோன் குறைவது அல்லது ஃபெமினின் சேஞ்சஸ் வரும் என்றெல்லாம் சயின்டிஃபிக் பேஸ் எதுவுமே கிடையாது. மாடரேட் அளவு எடுத்தால் முழுக்க சேஃப். மொத்தத்தில் சரியான அளவில் எடுத்தால் மீல் மேக்கர் ஒரு மிகச் சிறந்த புரோட்டீன் உணவு. நன்மைகள் நிறைய, தீமைகள் முக்கியமா அதிக அளவு சாப்பிடும்போது மட்டுமே. நீங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல சுகாதார வீடியோக்கள் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும்.